தமிழை கற்றுக்கொள்ள வேண்டும் நீங்க யாரும் கட்டாயப்படுத்தல. ஆனா இந்திய கற்றுக்கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசே கட்டாயப்படுத்துங்க. மும்மொழி கொள்கையை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாதான் நிதி தருவோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சார்? இந்தியா என்பது ஒரு நாடு, ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒருங்கிணைந்த பல்வேறு மாநிலங்கள் கொண்ட முட்டாள்தனமான பேச்சு அது. யார் அதை சொன்னாலும், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்லி யார் சொன்னாலும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக சொல்கிறார்கள். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மட்டும் சொல்றது கரெக்டா, சரியா? 100க்கு 100 சரி. இந்து திரிப்பு வரதுனால தமிழ்நாட்டு தனிநாடா கேட்கக்கூடிய கோரிக்கை மீண்டும் எழுந்தால் கனவுல கூட சாத்தியம் இல்லாத ஒரு விஷயத்த நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை. சில முட்டாள்கள் தனித்தமிழ்நாடு, திராவிட நாடெல்லாம் பேசுவாங்க. கல்வி ஒத்திசை பட்டியல்ல இருக்கு, இதுக்கு மத்திய அரசு எஜமானர்கள் கிடையாது அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாரு. இப்படி சொன்னா நான் என்ன சொல்லுவேன்? மத்திய அரசு எஜமானம் தாங்க. ரத்த ஆறு ஓடும்னு சொன்னாரு கருணாநிதி. எங்க ஓடிச்சு? ஒன்றும் செய்ய முடியாது. மலிவான அரசியலை செய்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவருடைய குடும்பம் நடத்துகிற சன்ஷைன் பள்ளி உட்பட தமிழ்நாட்டில் பல நூற்றுக்கணக்கான மற்ற அரசியல்வாதிகள் நடத்துகிற பள்ளிகள் எல்லாமே நீங்க சொல்ற பாரத்தை குழந்தைங்கள ஏற்றி வச்சிருக்கிறாங்க. தனியார் நடத்துகிற பள்ளிகள்லாம் 3 மொழி கற்றுக்கலாம், அரசு பள்ளிகள் கற்றுக்கூடாது. அப்போ அவங்கெல்லாம் இருக்கக்கூடிய ஏழை நடுத்தர கிராமப்புற மாணவர்கள் அறிவே பெறக்கூடாது என்று தமிழக அரசியல்வாதிகள் நினைத்துக் கொண்டிருக்கின்றனர். இதுதான் விஷயம். எந்த ஒரு அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய பெற்றோரும் எங்களுக்கு 3வது மொழி வேண்டாம் என்று சொல்லவில்லை. நீங்கள் கற்றுத்தரவில்லை, அவர்கள் கற்றுக்கொள்ளவில்லை. தனியார் பள்ளியில் படித்தா நல்லது, ஆனால் அரசு பள்ளியில் படித்தா கெட்டது இல்லையா? நீங்க யார் முடிவு செய்யறதுக்கு? இங்க தமிழ் மொழியை கற்றுக் கொடுப்பதற்கு கூட இவர்கள் தமிழ் மொழியை வளர்க்கவில்லை. அதனால ஆங்கிலத்திலேயே எல்லாத்தையும் செய்யறாங்க. தமிழ் ஒரு பாடம் கூட இல்லையா சார்? தமிழ் மீடியம் இருக்குதா? தமிழ் மீடியம் இப்ப எந்த பிரைவேட் ஸ்கூல்லையுமே இல்ல சார். ஏன் வைங்க, நாங்க வேணாம்னு சொன்னோமா? தடித்தனம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் புறம்போக்குன்னு பேசுவாரு. யாரு? முதலமைச்சர். களவாணி பயிலன்னு பேசினாரு. அவர் பேசுற மொழிக்கெல்லாம் தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால், மதுரை. வணக்கம் சார். வணக்கம். மத்திய அரசு கொண்டு வந்த புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை தமிழ்நாடு அரசு ஏற்காவிட்டால் நிதி கிடையாது அப்படின்னு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேசியிருக்காரு. இது நியாயமா? இல்லை, இது ஒற்றை வரியில் இப்படி கேட்பது என்பது தவறானது. கடந்த சில வருடங்களாகவே தொடர்ந்து பல்வேறு அரசுகளுடன் கலந்து ஆலோசித்து இந்தியா முழுமைக்கும் பொதுவான ஒரு கல்விக் கொள்கை நாம் இந்த மத்திய அரசாங்கம் அதை உண்டாக்கி அது என்ன சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லவில்லை, எப்படி சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று தான் சொல்கிறது. இதை முதல்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புதிய கல்விக் கொள்கை என்ன சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லவில்லை, எப்படி சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று தான் சொல்கிறது. அப்படின்னு சொன்னால் பாடத்திட்டங்கள் எல்லாம் அந்தந்த மாநிலங்களை சார்ந்தவைகள் தான். அதனால் அது விஷயம் அது இல்லை. ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய ஏழை நடுத்தர கிராமப்புற மாணவர்கள் அறிவே பெறக்கூடாது என்று இங்கே இருக்கக்கூடிய தமிழக அரசியல்வாதிகள் நினைத்து கொண்டிருக்கின்றனர். இதுதான் விஷயமே. அப்போது ரொம்ப சிம்பிளாக மொழி அப்படின்னு வரும்பொழுது அதுதான் அந்த மும்மொழி கொள்கையை பற்றி தான் பேசுகிறாங்க. அப்போது மொழி என்று வரும்பொழுது 3 மொழிகளை கற்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இதுகாரம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? ஹிந்தியை கட்டாயப்படுத்துகிறாங்க. எந்த இடத்துலையும் ஹிந்தியை சொல்லலை. அப்போ 3வது மொழி ஹிந்தி இல்லைன்னா இப்போ வேற எந்த மொழி? நான் சொல்கிறேன், எந்த மொழி வேணாலும் கற்றுக்கலாம். இந்தியாவினுடைய எந்த மொழிகளை வேண்டுமானாலும் கற்றுக்கலாம். குழந்தைகளோட தலையில பாரத்தை ஏற்றுற மாதிரி இல்லையா சார்? அப்போ என்ன செய்யணும் தமிழ்நாடு அரசு? ஸ்டாலின் அவருடைய குடும்பம் நடத்துகிற சன்ஷைன் பள்ளி உட்பட தமிழ்நாட்டில் பல நூற்றுக்கணக்கான திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் மற்ற அரசியல்வாதிகள் நடத்துகிற பள்ளிகள் எல்லாமே நீங்கள் சொல்கிற பாரத்தை குழந்தைங்கள ஏற்றி வச்சிருக்கிறாங்க. அந்த பாரத்தை இறக்க வேண்டியது அவங்களோட கடமை. அது தனியார் பள்ளிகள் அப்படின்னு கூட நம்ம அதை பார்த்துட முடியும் சார். ஆனா அரசாங்கம் நடத்தக்கூடிய பள்ளிகள் என்ன சொன்னா, தனியார் நடத்துகிற பள்ளிகள்லாம் 3 மொழி கற்றுக்கலாம், அரசு பள்ளிகள் கற்றுக்கூடாது. தனியார் பள்ளிகளில் 3 மொழிகள் இருக்குன்னா பேரண்ட்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, ஏற்றுக்கிறாங்க. அவசரப்படாது. எந்த ஒரு பெற்றோரும் அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய பெற்றோரும் எங்களுக்கு 3வது மொழி வேண்டாம் என்று சொல்லவில்லை. நீங்கள் கற்றுத்தரவில்லை, அவர்கள் கற்றுக்கொள்ளவில்லை. அதே மாதிரி பெற்றோர்களிடத்தில் நீங்கள் 3 மொழியை ஏற்க விரும்புகிறீர்களா அப்படின்னு கேட்டெல்லாம் கொடுக்கல. தனியார் பள்ளியிலும் அவர்கள் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் தனியார் இந்த தேசிய கல்விக் கொள்கையிலாவது எந்த மொழி வேண்டுமானாலும் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஆனால் இவர்கள் நடத்துகிற தனியார் பள்ளிகள், நீங்கள் சொல்கிற திமுகவினர் குறிப்பாக
முதல் குடும்பம் என்று வர்ணிக்கப்படுகின்ற முதலமைச்சருடைய குடும்பம் நடத்தக்கூடிய சன்ஷன் பள்ளியில் எந்த மொழி வேணாலும் கற்றுக்கலான்னு இருக்குதா? கிடையாது. அங்கே ஆப்ஷன் கிடையாது. ஒன்று ஹிந்தி இருக்கும், ஹிந்தி தான் இருக்கும், வேற எதுவும் இருக்காது. சரியா? அப்போது நீங்கள் தனியார் பள்ளினா நீங்கள் அப்போ பணம் படைத்தவர்கள் சொல்ல வரீங்களா? என்ன தனியார்கள் அவங்க அவங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தனியார்னா அந்த யாரு? மாதிரி பண்ணலாம் சார். ஒரு சரி, அரசாங்கம் இதை பண்ணலாம். தனியார்னா யாரு? யார் தனியார்? வேற்று கிரகத்திலேருந்து வந்துட்டாங்களா? வேற நாட்டிலேருந்து வந்துட்டாங்களா? இல்லை வேற மாநிலத்தில் வந்தாங்களா? நானும் நீங்களும் தானே தனியார். அப்போ என் பையனும் உங்கள் பையனும் தனியார் பள்ளியில் படித்தா நல்லா படிக்கலாம், எதை வேணாலும் படிக்கலாம். ஆனால் அரசு பள்ளியில் படித்தா 2 மொழி தான் கற்றுக்கணும், ஆங்கிலமும் தமிழ், வேற எதுவும் இருக்கக்கூடாது. அதை கட்டாயப்படுத்த கூடாதுல்ல சார். யாரும் கட்டாயப்படுத்தலையே. அப்ப இப்ப நீங்க எப்படி மூன்று மொழிகள் மூன்று மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டாதான் நிதி தருவோம்னா அதை என்ன பேசுறீங்க நீங்க? கட்டாயப்படுத்துறது என்ன பேசுறீங்க நீங்க? அரசு பள்ளிகளோட தனியார் பள்ளிகளில் கல்வி சிறப்பாக இருக்கிறதா இல்லையா? ஏன் அங்கே அதிகமாக சேர்க்குறாங்க? ஏன் இங்கே குறையுது? தரமான கல்வி எங்கே கொடுக்கப்படுகிறது? அப்போ தரமான கல்வி கொடுக்கப்படுகிறதுனா அந்த தரமான கல்வி அரசு பள்ளியில் கொடுக்க வேண்டாமா? நீங்கள் மறுபடியும் வந்து இங்கே தான் தப்பு பண்ணுறீங்க. என் பையன் தனியார் பள்ளியில் படித்தா நல்லது, ஆனால் அரசு பள்ளியில் படித்தா கெட்டது இல்லையா? நீங்கள் யார் முடிவு செய்யறதுக்கு? நீங்கள் ஆங்கிலம், தமிழ் அல்லது இந்தியாவினுடைய ஏதோ ஒரு மொழி, கன்னடமாக இருக்கலாம், மலையாளமாக இருக்கலாம். விஷயம் என்ன? இது எப்படி செய்ய வேணும்? இது 3வது மொழி. அது எப்படி தெரியுமா வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க? எப்படி தெரியுமா முடிவு பண்ணுவாங்க? தமிழ்நாடு அரசு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஆந்திர அரசோடு பேசி, ஐயா உங்களுடைய அரசு பள்ளிகளில் தமிழ் கற்றுக் கொடுப்பதற்கு நான் ஒரு 20 ஆசிரியர்களை அனுப்புகிறேன். நீங்கள் தெலுங்கு கற்றுக் கொடுப்பதற்காக உங்கள் அரசிலிருந்து 20 ஆசிரியர்கள் அனுப்புங்கள். இதுதான் சார். அப்போ என்ன ஆகும்? இதில் 2 விஷயம் நடக்கும். 3வது மொழியை நாம் இங்கே கற்றுக்கொள்ளும். தமிழ் மொழி இன்னொரு மாநிலத்தில் போய் கற்றுக்கொள்ளப்படுகிறது. அங்கே இருக்கக்கூடியவர்கள் தமிழ் தெரிந்து கொள்வார்கள். சரியா இல்லையா? இது நல்லது தானே? நல்லதா இல்லையா? மும்மொழி கொள்கைனா என்ன? ஏன் கொண்டு வந்தாங்க? இப்போ ஒன்றும் கொண்டு வரல. மும்மொழி கொள்கை எப்போ 60களிலே வந்துருச்சு. என்ன காரணம்? ஹிந்தி பேசாத மாநிலங்களில் இருக்கக்கூடியவர்கள் ஹிந்தியை கற்றுக்கொள்ள வேண்டும். ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்கள் தென்னிந்திய மொழிகளில் ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அப்பொழுதுதான் நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பல்வேறு விஷயங்கள்லாம் கவனத்துக்கு வரும். ஒரு ஒற்றுமைப்பாடு, ஒருமைப்பாடு வரும். இதுதாங்க விஷயம். இது தமிழர்களும் கேட்கலாம்ல. இந்தி கற்று தேர்ந்தவர்கள், இந்தி மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ இவ்வளவு கேட்கலாம்ல சார். நான் இப்போ இவ்வளவு என்ன சொல்லிட்டேன்? அதான் சொன்னேன். நம்ம தமிழர்கள் வந்து தமிழை கற்றுக்கொள்ள வேண்டும் கட்டாயப்படுத்தல. உங்களுக்கு புரியல. நல்லா புரிஞ்சுங்க. இல்ல சார், தமிழை கற்றுக்கொள்ள வேண்டும் நீங்க யாரும் கட்டாயப்படுத்தல. ஆனா இந்திய கற்றுக்கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசே கட்டாயப்படுத்துது. எங்க சொல்லுங்க? அதான் சொல்லுங்க. எங்க மும்மொழி கொள்கையை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாதான் நிதி தருவோம் அப்படினா பேர் என்ன சார்? எங்கன்னு சொல்லுங்க. இந்தியா என்பது ஒரு நாடு. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒருங்கிணைந்த பல்வேறு மாநிலங்கள் கொண்ட முட்டாள்தனமான பேச்சு அது. பல்வேறு மாநிலங்கள் ஒருங்கிணைந்த ஒரு ஒன்றியம் இந்தியா அப்படின்னு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் யார் அதை சொன்னாலும், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்லி யார் சொன்னாலும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக சொல்கிறார்கள் என்று அர்த்தம். பல்வேறு மாநிலங்கள் ஒருங்கிணைந்த இந்திய ஒன்றியம் அப்படின்னு சொன்னா தவறு. ஒரு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. யாரும் அவர் சொன்னா சரியாயிடுமா? அப்ப மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மட்டும் சொல்றது கரெக்டா, சரியா? 100க்கு 100 சரி. அது மட்டும் எப்படி சார்? ஏன் சொல்றேங்க? நம்முடைய அரசியலமைப்பு சட்டம், கான்ஸ்டிடியூஷன் என்ன தெரியுமா சொல்லுது? இந்தியா தன்னுடைய நிர்வாக வசதிக்காக மாநிலங்களை பிரித்து கொண்டிருக்கிறது. இந்தியா தன்னோட நிர்வாக வசதிக்காக மாநிலங்களை பிரித்து இருக்கிறது. இது கரெக்டா? பல்வேறு மாநிலங்கள் ஒருங்கிணைந்துதான் இந்திய ஒன்றியம்ங்கிறது கரெக்டா சார்? நான் அதுக்கு முன்னால ஒரு வார்த்தை சொன்னேன். நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன சொல்லிருக்குன்னு சொன்னேன். அரசியலமைப்பு சட்டத்தில் இப்படிதான் இருக்குது. அரசியலமைப்பு சட்டத்தில் எல்லா மாநிலங்களும் சேர்ந்து இந்தியாவை உருவாக்கியதுன்னு எங்கேயுமே இல்லைங்க. புரிஞ்சுங்க. இந்தியா தன்னுடைய நிர்வாக வசதிக்காக மாநிலங்களை பிரித்து கொடுத்தது. உதாரணத்திற்கு உத்தரப்பிரதேசத்திலிருந்து உத்தரகாண்ட் என்ற மாநிலம் பிரிக்கப்பட்டது. அசம்பிளி பிரிச்சுதா இல்லை பார்லிமெண்ட்ல பில் பாஸ் பண்ணி பிரிச்சாங்களா? பார்லிமெண்ட்ல. ஏன்? அதிகாரம் அங்கதான் இருக்கு. அவ்வளவுதான். அதுதான் இந்தியாவினுடைய உரிமை. பீகார்லேருந்து ஜார்க்கண்ட் பிரிஞ்சிச்சு. பீகார் மாநில சட்டசபையில் முடிவு எடுத்தாங்க இல்லை. அதே போல தெலுங்கானா மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து மத்திய அரசு அதை நீங்க தவறா சொல்றீங்க. இந்தியா தன்னுடைய நிர்வாக வசதிக்காக செய்தது. உத்தரப்பிரதேசத்திலேயோ
பீகார்லேயோ மத்திய பிரதேசில் சத்தீஸ்கராக மாறிச்சு. எங்கேயுமே நீங்கள் சொல்கிற போராட்டம்லாம் எங்கேயுமே வெடிக்கல. தெலுங்கானா ஆந்திராவில் கையாலாகாத காங்கிரஸ் அரசினுடைய தவறான நிர்வாகத்தினால் பிரச்சனை நடந்துச்சு. இவ்வளவுதான் விஷயம். அதனால் இது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவிற்கு அதற்கும் யூனியன் ஆஃப் இந்தியாவுக்கும் வித்தியாசம் இருக்குது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கான்றது தான் நீங்கள் சொன்ன விஷயம். எது முதலமைச்சர் சொன்ன விஷயத்தை தான் நான் கேள்வியா கேட்டேன். அவ்வளவுதான். நீங்கள் சொன்னீங்க, நான் சொல்ல. முதலமைச்சர் சொன்னது தான் சொல்கிறேன். அவருக்கு கிளாஸ் எடுக்கணும் போல இருக்குது நம்ம தனியாக. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவிற்கும் யூனியன் ஆஃப் இந்தியாவுக்கும் வித்தியாசம் இருக்குது. பல மாநிலங்கள் இணைந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்கிற ஒரு குடையின் கீழே வந்துச்சு. ஒரே ஒரு குடை இந்தியா என்கிறது தன்னுடைய நிர்வாக வசதிக்காக மாநிலங்களை உதாரணத்துக்கு சொல்லணும்னா தமிழ்நாட்டை இப்போ ராமதாஸ் மாதிரியான சில தலைவர்கள்லாம் கேட்குறாங்க, தமிழ்நாட்டை 2ஆக பிரிங்கன்னு ரொம்ப நாளாக கோரிக்கை இருக்குது. தமிழ்நாடு மக்கள் தொகை அதிகமானால் மக்கள் தொகையை கணக்கிட்டு அதன்படி நிர்வாகம் செய்ய வேண்டுமானால் தமிழ்நாட்டை 2ஆக பிரிக்க வேண்டுமென்றால் முடிவெடுக்க வேண்டியது மத்திய அரசு தானே தவிர மாநில அரசு இல்லை. புரிஞ்சுங்க. ஆனா இப்ப நீங்க இந்தி திரிப்பு வரதுனால தமிழ்நாட்டு தனிநாடா கேட்கக்கூடிய கோரிக்கை மீண்டும் எழுதாது. அதெல்லாம் கனவுல கூட சாத்தியம் இல்லாத ஒரு விஷயத்த நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை. சில முட்டாள்கள் தனித்தமிழ்நாடு திராவிட நாடெல்லாம் பேசுவாங்க. நான் அவர்களெல்லாம் போக விரும்பல. டைம் வேஸ்ட் பண்ணல. இந்திய மத்திய அரசு திணிக்கிற பட்சத்துல தனி தமிழ்நாடு கேட்கக்கூடிய கோரிக்கை மீண்டும் எழுவதற்கு கோரிக்கை எழுந்தா கூட அது சில முட்டாள்களுடைய கோரிக்கையாக தான் இருக்கும். நான் மறுபடியும் சொல்றேன், தடித்த வார்த்தை பேசுறேன்னு நினைக்காதீங்க. முட்டாள்ன்றது அநாகரிகமான வார்த்தை இல்லை. ஏன் சொல்றேன், இதே தமிழர்கள் சொல்லுவாங்க இந்திய திணிக்கிறவங்க தான் முட்டாள் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. யார் திணித்தார்களோ அவர்களை போய் கேளுங்கள். இங்க எங்கேயுமே ஹிந்தி திணிக்கப்படுகிறதுன்ற விஷயமே வரல. அரசியலுக்காக, மலிவான அரசியலுக்காக. நான் கேட்குறேன், உங்களுடைய பள்ளியில் நீங்கள் ஹிந்தி சொல்லிக் கொடுக்குறீங்களா இல்லையா? அப்போ அது திணிக்கப்படுதுன்னு அர்த்தமா? ஏன் திணிக்கிறீங்க தமிழர்கள் மேலே? தனியார் பள்ளிகளில் இருக்கிறவங்களாம் தமிழர்கள் இல்லையா? படிக்கிறவங்களாம் தமிழர்கள் இல்லையா? நானும் நான் 10ஆம் கிளாஸ் வரையிலும் நானும் அரசு உதவி பெறுகிற ஒரு பள்ளியில் தான் படித்தேன். நேஷனல் பாய்ஸ் ஹை ஸ்கூல் திருவல்லிக்கேணியில் தான் படித்தேன். யார்கிட்டனா போய் கேளுங்க. அதன் பிறகு 2 வருடங்கள் சிபிஎஸ்சி ஸ்கூலில் தனியார் பள்ளியில் படித்தேன். நான் தமிழன் இல்லையா? லயோலா கல்லூரி யாருது? அரசாங்கத்துடையதா? தனியார் தான். அப்போது ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலின் தமிழன் இல்லையா? என்ன சார் பேசுகிறீங்க? என்ன மாதிரியான பேச்சு இதெல்லாம்? தொடர்ந்து இது போன்ற தவறான தீய எண்ணங்களை உருவாக்குவது தவறு. கல்வி ஒத்திசை பட்டியல்ல இருக்கு. இதுக்கு மத்திய அரசு எஜமானர்கள் கிடையாது அப்படின்னு முதலமைச்சர். நான் இப்படி சொன்னா நான் என்ன சொல்லுவேன்? மத்திய அரசு எஜமானம் தாங்க. அப்புறம் மாநில கல்விங்கிற மாநில பட்டியல் தான். இன்னொன்னு சொல்லுங்களேன். இப்போ இந்த பட்ஜெட்ல கூட தமிழ்நாடுன்ற பேரே இல்லைன்றாங்க இல்லையா? அப்ப தமிழ்நாடு புறக்கணிச்சிட்டாங்க அப்படிங்கிறது நான் சொல்றேன் கேட்டா, இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி மத்திய அரசு பட்ஜெட் போடுது, கரெக்டா இல்லையா? நான் சேலஞ்சு பண்ணுறேங்க, தைரியம் இருந்தால் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி நீங்கள் பட்ஜெட் போடுங்க. மாநில அரசில் போட முடியுமா? சொல்லுங்க. மத்திய அரசோட பட்ஜெட்டை பார்த்துட்டு தானே மாநில அரசு போடுவாங்க. ஏன் நிதி எவ்வளவு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அதெல்லாம் பார்த்து தானே பண்ண முடியும். இந்தியா என்கிற ஒரு நாடு பல மாநிலங்களுக்கு நிதியை பகிர்ந்து அளிக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு அளிக்க மறுக்கிறது. அதன் அடிப்படையில் நீங்கள் பட்ஜெட் போடுறீங்க, கரெக்டாக இல்லையா? அப்போது தமிழ்நாடு இந்தியாவிற்குள்ளே இருக்கிறது. நீங்கள் தமிழ்நாடுன்ற பேரே சொல்லலை அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு பட்ஜெட்டில் எத்தனை முறை இந்தியான்ற பேரை சொல்லியிருக்கிறீங்க சார்? நீங்கள் அரசியல் காரணங்களை சொல்லி நீங்கள் அரசியல்வாதிகளை மக்களை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணலாம். ஆனால் மக்கள் சமாதானம் ஆயிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? இல்லைங்க, இங்கே மக்கள்லாம் ஒன்றுமே சொல்லலைங்க. மக்களுக்கு அதிகமான நாலேஜ், அறிவு வர வர மக்கள், அதுவும் தன்னுடைய குழந்தைகளுக்கு வர வர மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, அரசு பள்ளியில் படிக்கிறவங்கெல்லாம் ஏழை மாணவர்கள் என்கிற இலக்காரம். அதனால் மூன்றாவது மொழியை கற்றுக் கொடுக்க வேண்டாம் என்று நினைக்கிறார்கள். குழந்தைங்க பாவமா தெரியலையா சார்? 3 மொழிகளை சின்ன வயசுலயே கத்துக்கணும் அப்படின்னா அவங்க பாவம் தானே சார்? எத்தனை முறை கேட்டாலும் உங்களுக்கு புரியாதாங்க சார்? நம்ம 10-15 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தைங்க அவ்வளவு பெரிய பார்த்துருக்கோம். சன்ஷைன் பள்ளியில் படிக்கிறவங்களாம் பாவமா? டான் பாஸ்கோவில் படிக்கிறவங்களாம் பாவமா? விருப்பப்பட்டு பண்றதுங்கிறது ஒரு விஷயம், விருப்பப்பட்டு படிக்கிறதுங்கிறது ஒரு விஷயம். ப்ரீகேஜியில் இல்லை எல்கேஜியில் சன்ஷைன் ஸ்கூலில் போய் சேர்ற குழந்தைங்கலாம் விருப்பப்பட்டு போய் சேர்றாங்களா?
என்ன பேசுறீங்க? இல்ல சார், கொஞ்சம் தனியார் நீங்க பள்ளிகளை படிக்கிறவங்களுக்கு நான் அது சொல்றேன். வசதி வாய்ப்புகள், நான் பொருளாதார சூழல்கள் எல்லாமே இருக்கும். ஆனா கரெக்டா அரசு பள்ளியில படிக்கிறவங்களுக்கு வசதி நான் வாய்ப்புகள், ஒண்ணு பொருளாதார சொல்றேன் சூழல் எதுவுமே இருக்காது. கரெக்டா. அப்போ வசதி வாய்ப்புகள் இருப்பவர்கள் தான் ஹிந்தி கற்றுக்கொள்ள வேண்டும்னு சொல்றீங்க. கரெக்டா? அப்படிப்பட்ட சூழலை நீங்க சின்ன வயசுல உருவாக்கி வச்சிருப்பாங்க. வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் தான் தனியார் பள்ளியில படிக்கணும்னு சொன்னா நீங்க தான் சொன்னீங்க. நான் நான் அப்படி சொல்லல. அவர்களுக்கெல்லாம் அப்படிப்பட்ட சொல்றேன். ஒரு சூழல்கள் இருக்கும். நம்ம நம்ம டெய்லி ஸ்கூலுக்கு போறத தாண்டி சரியா? எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்காக நம்ம ஸ்பெஷல் கிளாஸ் அது போவோம். கரெக்டா? அந்த பார்வையில அவங்க அதை பார்ப்பாங்கன்னு அது சொல்ல வரேன். சரியா? அந்த சூழல் உருவாகுவது சரியா? அந்த வசதி வாய்ப்புகள் இருப்பது சரியா? தவறா? கரெக்டா ராங்கா? சொல்லுங்க. அந்த வசதி வாய்ப்புகள் அவர்களுக்கு இருக்கிறது. அந்த சூழல் இருக்கிறதுன்றீங்க. சூழல் தான். வசதி ஒரு வாய்ப்பை நிமிஷம் தாண்டி அதாங்க. சூழல். அந்த சூழல் சரியான சூழலா? தவறான சூழலா? அந்த சூழல் திணிக்கப்படாத வரை நான் சரியான சொல்றது சூழல் கேளுங்க. சார். அந்த சூழல் சரியான சூழலா? அந்த சூழல் திணிக்கப்படாத வரை உங்களுக்கு சரியான புரியல. சூழல். சரியான சூழல் திணிக்கப்படாத வரை. அப்போ திணிக்கப்பட்டால் அது அப்போ தவறான நீங்க சூழல். ஒப்புக்கொள்ளுங்கள். அரசு பள்ளிகள் சரியான சூழல்ல இல்லன்னு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல எந்த பிரிவுக்கு உட்பட்டு மும்முனை கொள்கை கட்டாயம் அப்படின்னு இருக்கு சார். கட்டாயம் உங்களுக்கு ஏற்றுக்கொண்டால் தான் நிதி நீங்க உங்களுக்கு புரிய வெளியிடப்படும். மாட்டேங்குது சார். நான் தான் சொல்றேன் சார். தர்மேந்திர பிரதான் இதான் பேசியிருக்காரு. இது பாருங்க, இந்தியா தன்னுடைய நிர்வாக வசதிக்காக மாநிலங்களை பிரித்துக் கொண்டிருக்கிறது. அப்போ இந்தியா ஒரு கொள்கை முடிவை எடுக்கிறது. இந்திய அரசு இந்தியாவில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்களுக்கும் ஒரே மாதிரியான ஒரு விஷயத்தை, ஒரே மாதிரியான வசதி வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறது. அப்படி செய்யும்பொழுது தமிழகம் மட்டும் அதற்கு விதிவிலக்கு அல்ல. புரிஞ்சுங்க. அப்போ செய்யும் பொழுது எல்லாருக்கும் ஈக்குவல், சம உரிமை. இன்னும் தமிழ்நாட்டு மக்களுக்கு புரிகிற மொழியில் சொல்லணும்னா குறிப்பாக திராவிட மாடல் திமுகவினுடைய ஸ்டாலின் அரசுக்கு சொல்வதென்றால் சமூக நீதி காக்கப்பட வேண்டும். சமூக நீதினா என்ன? எல்லோருக்கும் எல்லாம். அப்போ எல்லோருக்கும் எல்லாம் ஒரே மாதிரி செல்ல வேண்டும் என்றால் மும்மொழி கொள்கை இந்தியா முழுமைக்கும் வர வேண்டும் என்று சொன்னால் இது நடத்தப்பட வேண்டும். இங்கு மட்டுமல்ல, திருப்பி சொல்கிற மும்மொழி கொள்கை என்பது ஏதோ தமிழ்நாட்டில் இந்தியை கற்றுக் கொடுப்பது அல்ல. நாம் இந்திய மொழிகளில் குறிப்பாக சொல்லணும்னா தேசிய கல்விக் கொள்கையில் நம்முடைய தாய்மொழிக்கு மட்டும்தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. தாய்மொழி வழி கல்வியை வலியுறுத்துகிறது. அதனால தான் நான் குற்றம் சாட்டுகிறேன். அதனால தான் இங்கே தமிழ் மொழியை கற்றுக் கொடுப்பதற்கு கூட இவர்கள் தமிழ் மொழியை வளர்க்கவில்லை. அதனால தான் ஆங்கிலத்திலேயே எல்லாத்தையும் செய்கிறாங்க. தமிழ் மீடியம் இருக்குதாங்க சன்ஷைன் ஸ்கூலில்? தமிழ் ஒரு பாடம் கூட இல்லையா சார்? தமிழ் மீடியம் இருக்குதா? தமிழ் பாடம் இருக்கு. கேட்கறது தமிழ் மீடியம் இருக்குதா? தமிழ் மீடியம் இப்ப எந்த பிரைவேட் ஸ்கூல்லையுமே இல்ல சார். ஏன் வைங்க, நாங்கள் வேணான்னு சொன்னோமா? தேசிய கல்விக் கொள்கை சொல்கிறது தாய்மொழியில் சொல்லிக் கொடுங்கன்ட்டு. அப்புறமா கேளுங்க, நீங்கள் முழுசாக கேளுங்க, தெரிஞ்சுங்க. பயிற்றுவிக்கும் மொழி தாய்மொழியாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. ஏன் உங்களுக்கு கற்றுக்கிறது என்ன? அது என்ன தெரியுமா சொல்லுது? தாய்மொழி வழி கல்விதான், பயிற்றுவித்தல் தான் மூளையில் உடனடியாக சென்று சேரும் அப்படின்னு சொல்லுது தேசிய கல்விக் கொள்கை. ஆனால் தமிழ்நாட்டில் மறுக்கப்படுகிறது. இருக்கும் பொழுது கூடுதலா ஆங்கிலம் ஒரு கல்வி திட்டம் இருக்கு. அப்ப 2 மொழிகளை கத்துக்கிறான். இப்ப மூன்றாவதா மறுபடியும் மத்திய அரசு 3வது மொழியை கொண்டுட்டு வரும்பொழுது அதுதானே சுமை. அது திணிக்கப்படுது, கட்டாயப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறதானே பார்க்கப்படும். நீங்க கவுண்டமணி செந்தில் படம் காமெடி ஒன்று பார்த்துருக்கீங்க? அதானே இது, அதானே சார்? அதான் கேட்டுட்டு இருக்கீங்க. அதான் இப்ப கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த வாழைப்பழம் அதான் இது அப்படின்னு அதே மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இல்ல சார், ஒரு குழந்தைகிட்ட பேரண்ட்ஸ் போய் கட்டாயப்படுத்தினா எப்போ சார் குழந்தைகளை எதிர்த்து சார் புரியாது எதிர்த்து ஆர்கியூ பண்ணுவாங்க பேரண்ட்ஸ். உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா? எனக்கு தெரியாது சார். ஹிந்தி நகிமாலும் 56 வயது ஆகுது எனக்கு ஹிந்தி தெரியாது. சரியா? ஆனால் இப்போ நான் வேண்டும் என்று கற்றுக்கொள்ள நினைத்தால் கூட என்னால் கற்றுக்கொள்ள முடியவில்லை. தமிழில் ஒரு பழமொழி இருக்கு. என்ன பழமொழி தெரியுமா? 5இல் விளையாதது என்னது 50இல் விளையுமா? அப்போது நீங்கள் 5 வயசாக இருக்கும் பொழுது பல மொழிகளை கற்றுக்கொண்டால்தான் உலக அனுபவம் கிடைக்கும், ஆற்றல் கிடைக்கும், அறிவு கிடைக்கும். நீங்கள் உங்கள் வீட்டு பசங்களுக்கு மட்டும் ஹிந்தி சொல்லிக் கொடுப்பீங்க, உங்கள் வீட்டு பசங்களுக்கு மட்டும் ஃப்ரெஞ்சு சொல்லிக் கொடுப்பீங்க, உங்கள் வீட்டு பசங்களுக்கு மட்டும் மலையாளம் சொல்லிக் கொடுப்பீங்க. ஆனால் டேய் அவன் ஏழடா, அவன் முன்னேறவே கூடாதுடா வாழ்க்கையில். அடுத்த தலைமுறை அந்த மாணவனுக்கு ஹிந்தி சென்று சேரக்கூடாது, மலையாளம் சென்று சேரக்கூடாது, பெங்கால மொழி சென்று சேரக்கூடாதுன்னு நீங்கள் சதி பண்ணுறீங்க. நான் உங்களை குற்றம் சாட்டுறேன். ஒருவேளை மத்திய அரசு பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுதோ?
ஏன்னா மத்திய அரசு வந்து பிளாக்மெயில் பண்ணுது, தடித்தனம் பண்ணுது அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பகிரங்கமா குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். மார்ச் 2023 கையெழுத்து போட்டு இதுல நாங்க வந்து தடித்தனம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. சொல்றேங்க இல்லைங்க, அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் புறம்போக்குன்னு பேசுவாரு. பேசினாரு யாரு? முதலமைச்சர், அன்றைய எதிர்க்கட்சி தலைவர். களவாணி பயிலன்னு பேசினார். அவர் பேசுகிற மொழிக்கெல்லாம் அதுக்கப்புறமா நான் வந்து அதை விமர்சனம் பண்ணேன். இந்த மாதிரிலாம் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பேசலாமா அப்படின்னு. அதுக்கு என்ன தெரியுமா சொன்னார்? புறம்போக்கு என்பதும் களவாணித்தனம் என்பதும் சட்டசபை குறிப்பிலேயே இருக்கிறது, அநாகரிகமான வார்த்தை அல்லன்னார். அதனால் தடித்தனம்னு பேசிட்டா சரியா போயிருமா? இல்லை சரியா போயிருமான்னு கேட்குறேன். பிஜேபி மத்திய அரசு தமிழ்நாடு அரசை பிளாக்மெயில் பண்ணுது. சார் தடித்தனம்னா சண்டித்தனமா? இல்லை இதில் எங்கேருந்து பிளாக்மெயில் சொல்லுங்கள். இல்லை முதலமைச்சர் சொல்கிறார். நீங்கள் ஏன் ஏற்றுக்கிட்டீங்க போன வருஷம்? நாம் கேட்பது லாஜிக் தான் சார். ஏதோ இவருக்கு மட்டும்தான் தமிழக மக்கள் மீது அக்கறை இருக்கிற மாதிரியும் தமிழ் குழந்தைகள் மீது எங்களுக்கு தான் அக்கறை இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், ஐயா இந்த குழந்தைக்கு நிறைய ஒரு 5 மொழி தெரியும். ஏன் மொழியை வந்து பேசுகிறாங்க? இந்தியா என்பது பன்முகம் கொண்ட நாடு அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்படின்னு என்ன அர்த்தம்? பல மொழிகள் பேசக்கூடிய நாடு, கரெக்டாக இல்லையா? பல மொழிகள் பேசக்கூடிய நாட்டில் பல மொழிகளை நீங்கள் தெரிஞ்சு வைக்கிறதுல உங்களுக்கு என்ன தவறு? அது விருப்பப்பட்டு தெரிஞ்சுக்கிறது ஒன்று, கட்டாயப்படுத்துறது ஒன்று அப்படிங்கிறது தான் பார்வை. ஏங்க திருப்பி உங்களுக்கு புரியுது? வாழைப்பழ கதையே பேசாதீங்க. அப்போ சன்ஷைன் ஸ்கூலில் கட்டாயப்படுத்தப்படுகிறதா ஹிந்தி மொழி? நான் கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மத்திய அரசு பள்ளிகள்லையும் தானே சார் ஹிந்தி இருக்கு. இருக்கட்டும், அங்கே தமிழும் கற்றுக்குறாங்களே. தமிழ் கம்பல்சரி கற்றுக்குறாங்களா? கற்றுக்குறாங்களே, உறுதியாக கற்றுக்குறாங்களே, அதில் என்ன இருக்குது? அப்ப சின்ன வயசுல எல்லாரும் 3 மொழிகள் அந்த சுமையில 30 மொழி. அமெரிக்கால கூட இப்படியான திட்டங்கள் இல்ல, இங்கிலாந்துல இல்ல. யார் சொன்னது? அங்கல இருக்கா சார்? அங்கல தாய்மொழி மட்டும் தான் சார் இருக்கு. ஒரு மொழி கொள்கை தானே அங்கலாம். இல்ல இல்ல, விருப்பம் என்றால் தானே இரண்டாவது சார். அங்கேயும் எல்லா மொழியும் கத்துக்கிறாங்க சார். அமெரிக்காவில் இங்கிலீஷ் மட்டும் தான் பேசுறான். இங்க அப்படி கிடையாது. தமிழ் இருக்குது, ஹிந்தி இருக்குது, ஆங்கிலம் இருக்குது, மலையாளம் இருக்குது, தெலுங்கு இருக்குது, வங்காள மொழி இருக்குது, மராத்தி இருக்குது, ஒடிசா இருக்குது, இன்னும் எத்தனையோ மொழி இருக்குது, கொங்கணி இருக்குது, துளு இருக்குது, சொல்லிக்கொண்டே போகலாங்க. 100 மொழி பேசுகிற ஒரு நாட்டில் நான் வந்து என் மொழி மட்டும்தான் கற்றுப்பேன்னு நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா? நான் ஹிந்தியும் தெரியாது, சமஸ்கிருதமும் எனக்கு தெரியாது. எனக்கு தமிழும் ஆங்கிலமும் மட்டும்தான் தெரியும். நான் போகும்பொழுது நான் கஷ்டப்படுறேங்க. இன்றைக்கி வந்து இந்தியா மட்டும் இல்லை, உலகத்திலிருந்து பல நாடுகளுக்கு இங்கிருந்து செல்கிறார்கள், அங்கிருந்து வருகிறார்கள். நாம் என்ன சொல்கிறோம்? மொழி என்பது அறிவை கொடுக்கும். மொழி என்பது அறிவை கொடுக்கும். உறுதியாக தமிழ் மொழியில் தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் எனக்கு எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. ஏற்கனவே ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு நிறைய எதிர்ப்புகள் இருக்கு. இந்த நேரத்தில் ஒரே மொழி அப்படிங்கிறத நோக்கி தான் ஒட்டுமொத்த மாநிலங்களும் செல்கிறதா அப்படிங்கிற கேள்வி வந்துடுது. 3 மொழின்னு சொல்றீங்க, அப்புறமா ஒரே மொழி இல்ல, அப்ப அதை நோக்கி தான் மத்திய அரசு இந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்குதா? எப்படின்னு விளக்கம் கொடுங்க. ஆமா, இப்ப எல்லா மாநிலத்திலும் இந்திய மூன்றாவது மொழி இந்தின்னு சொல்லி கட்டாயப்படுத்திட்டீங்க. ஒரே தேர்தல் சொல்றீங்க. ஆமாங்க சார். சரியா? அப்போ அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரே நேரத்தில் தேர்தல் நடக்கும். ஆமா, ஒரே நாடு ஒரே மொழியில். இங்க 3 மொழின்னு தானே சொல்றாங்க. அதுதான் இப்ப 3 மொழின்னு சொல்லுவீங்க. 10 வருஷத்துல எல்லாருமே இந்தி கட்டாயத்தினால கத்துப்பாங்க. அப்ப 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த அஜெண்டாவை பிஜேபி முன்னெடுக்குமா? ஒரே நாடு ஒரே மொழி அப்படிங்கிற விஷயத்தை தான் முன்னெடுக்குமா? தேசிய கல்வி ஒரு பார்வை இருக்குல்ல சார் இதுல? தாங்க உங்களுடைய பார்வை. நீங்க வந்து கருப்பு கண்ணாடி போட்டு படிச்சீங்கன்னா உங்க பார்வை வந்து மோசமாக தான் இருக்கும். நான் என்ன செய்ய முடியும்? நீங்க ஒழுங்கா படிக்கணும். தேசிய கல்விக் கொள்கை போய் பாருங்க, படிங்க. அந்தந்த மாநிலங்கள் ஈவன் நான் சொல்கிறது அறிவியல், வரலாறு, இவை அத்தனையுமே தாய்மொழியில், அதாவது தமிழ்நாட்டில் தமிழ் மொழியில் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும்னு சொல்லுது தேசிய கல்விக் கொள்கை. அப்புறம் நான் 10 வருஷம் கழிச்சு இப்படி பண்ணுவாங்க, 20 வருஷம், இது பொய். அப்போ நான் மறுபடியும் தான் கேட்குறேங்க. அப்போ நீங்கள் நடத்துகிற துரைமுருகனுடைய பையன் கதிரானந்த் கூட ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துகிறாரு. நேற்றைய தினம் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். தமிழ்நாட்டில் எத்தனை சிபிஎஸ்சி பள்ளி இருக்குது தெரியுமா? தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? சொல்லுங்க சார். ஆயிரக்கணக்கான பள்ளிகள் இருக்குது. ஆயிரக்கணக்கான பள்ளிகள் இருக்குது. அந்த பள்ளிகள்லாம் ஸ்டேட் போர்டை நடத்திக்கிட்டு இருந்தது. சிபிஎஸ்சிக்கு போயிடுச்சு. யார் காரணம்? இங்க இருக்கக்கூடிய தமிழக அரசா சார்? ஆமா, யூனிவர்சிட்டி. ஆனா மத்திய அரசு கட்டாயப்படுத்தி எடுத்துக்கிருச்சுன்னு சொல்றாங்க. அந்த குற்றச்சாட்டு இருக்கு. முட்டாள் எவனா சொன்னா முட்டாள்தனமான. இல்ல, இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டு ஆண்ட அதிமுக உட்பட திமுக உட்பட 2 கட்சிகளும் இந்த குற்றச்சாட்டு எனக்கு தெரிந்து அது போன்ற யாரும் சொன்னதில்லை. ஏனென்றால் தடையில்லா சான்று, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுக்காத அதற்கு வாய்ப்பே இல்லை. தவிர எந்த ஒரு அரசியல்வாதியாவது ஸ்டேட் போர்டு ஸ்கூல் நடத்துகிறாங்கன்னு கேளுங்க. ஏனென்றால் தரம் இல்லைன்னு சொல்கிறாங்க. 50 வருஷமாக யார் ஆட்சி நடத்துகிறாங்க? திராவிட மாடல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. யார் காரணம்? அவர்கள் தான் காரணம்.
அதனால் இதாவது ஒரு சிறுபிள்ளைத்தனமாக பேசுவது என்பதுதான் தவறான விஷயம். மலிவான அரசியலை செய்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ஏன் அப்படின்னு சொன்னால், தொடர்ந்து நாம் சொல்லி வரோம். ஒரு பேசிக்காங்க ஒரு ஆர்குமெண்ட் இது வேணான்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணம் வைக்கணும். அப்போது ஒரு 50 விழுக்காடு 50 விழுக்காடு இல்லை, நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 விழுக்காடுன்னு கூட சொல்லலாம். நம்ம வேணால் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்க்கணும். 70லேருந்து 80 விழுக்காடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் தனியார் பள்ளிகளில் படிக்கிறாங்க இல்லையா? அப்போ அவங்கெல்லாம் வலுக்கட்டாயமாக திணிக்கப்பட்டு படிக்கிறார்களா? அவர்கள் மிக பாவமானவர்களா? இல்லை அவர்களெல்லாம் அட பாவிகளா? எனக்கு புரியல. என்ன பேசுகிறீங்க நீங்கள்? இங்கே இருக்கக்கூடிய ஒரு 20 விழுக்காடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீங்கள் இன்னொரு மொழியை கற்றுக் கொடுக்க மாட்டேன் என்று அடம் பிடிப்பதனால சமகர சிக்ஷான்னு ஒரு ஸ்கீம், ஒருங்கிணைந்த பாடம், ஒருங்கிணைந்த கல்வி முறை. அதில் ஏன் நீங்கள் அதில் பணம் கொடுத்தாங்களா இல்லையா? அது எதற்காக? ஒருங்கிணைக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை கல்வித்துறையில் செய்கிறதுக்காக. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, மத்திய அரசு இப்படி தான் செய்யணும்னு சொன்னால் அந்த பணத்தை தூக்கி நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணி வேறு எதுக்கோ செலவு பண்ணிட்டீங்க. இதான் விஷயம். அதனால தான் உங்களுக்கு பணம் வரல. பணம் சும்மா ஒன்றும் வராதில்லை. மத்திய அரசு இந்த அரோன் நீங்கள் இதுக்கு செலவு பண்ணுங்கன்னா சரின்ட்டு கையெழுத்து போட்டு வாங்குறீங்க. நீங்கள் வாங்கி இந்த 3 பேர்கிட்ட கொடுங்கண்ணா, நீங்கள் அந்த 3 பேர்கிட்ட கொடுக்காத, நான் வாங்கிட்டேன் யாருக்கு வேணாலும் கொடுப்பேன்னு கொடுத்தா தவறு தான். பேரறிஞர் அண்ணா கலைஞர்லாம் இருக்கும் பொழுது இந்திக்கு எதிராக போராட்டம்லாம் நடந்துச்சு. அப்பெல்லாம் எந்த சட்டத்துக்கு உட்பட்டு மத்திய அரசு தன்னுடைய நிதியை மாநில அரசுக்கு கொடுத்துச்சு? அப்ப அந்த சட்டம் செல்லும்னா அப்ப இப்பயும் அந்த சட்டம் செல்லும் தானே? நீங்கள் அன்னைக்கெல்லாம் நிதியே வரலைங்க, அதாங்க உண்மை. இன்னைக்கு அதிகமாக நம்ம கொடுக்குறோம், இதான் உண்மை. எடுத்து பாருங்க, அன்னைக்கு எவ்வளோ வந்துச்சு, இன்னைக்கு எவ்வளோ வந்துச்சுன்னு எடுத்து பாருங்க. ஃபேக்ட் அது. அப்ப இருந்த மக்கள் தொகைக்கு தகுந்த மாதிரி குறைவா வந்திருக்கும். இப்ப மக்கள் தொகை அதிகமாயிட்டாங்க, கொஞ்சம் அதிகமா வந்திருக்கும். தொழில்நுட்பம் அதிகமாகுதுங்க. என்ன பேசுறீங்க? மக்கள் தொகை அதிகமான மாணவர்கள் அதிகமான நிதியும் அதிகமா தானே சார் வரும். புரிஞ்சுங்க சார், நீங்க 50 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப கம்பேரே பண்ணாதீங்க. முதலமைச்சர் ரொம்ப ஓப்பனாவே கேட்கிறார் சார், தமிழ்நாட்டுக்கு தேவையான உரிமையை தான் நாங்க கேட்கிறோம், உங்க வீட்டு சொத்தையா நாங்க கேட்கிறோம். நீங்க உங்களுடைய குணத்தை காமிச்சீங்கன்னா தமிழர்களும் தமிழ்நாட்டு மக்களும் தங்களுடைய தனித்துவமான குணத்தை காட்ட வேண்டியிருக்கும், டெல்லி வேடிக்கை பார்க்க வேண்டியிருக்கணும். ரத்த ஆறு ஓடும்னு சொன்னாரு கருணாநிதி. எங்க ஓடுச்சு? ஒன்றும் செய்ய முடியாது. நான் என்ன சொல்றேன், பிஎம்சி பள்ளிகள் சார், அது என்ன சார் பிஎம்சி பள்ளிகள்? பிஎம்சி பள்ளிகளில் ஒரு 14,500 பள்ளிகளை இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்களிலிருந்து மாவட்டங்களுக்கு தேர்ந்தெடுத்து அதில் பல்வேறு துறை சார்ந்த திறன் வேலை சார்ந்த பல்வேறு விஷயங்களை சொல்லி கொடுக்கறது. அதே மாதிரி அது ஒரு பைலட் ப்ராஜெக்டாக ஒரு முன்மாதிரி பள்ளிகளாக ஆக்க வேண்டும் என்பது தான் பிஎம்சி பள்ளிகள். இதை ஏற்றுக்கொண்டு கையெழுத்து போட்டு அண்டர்டேக்கிங் கொடுத்துட்டு இன்றைக்கி முடியாதுன்னு சொல்கிறீங்க. இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா பள்ளிகளும் போயிடுச்சு, நான் மட்டும் செய்ய மாட்டேன்னா என்ன அர்த்தம்? இது என்ன மாதிரியான ஒருவேளை புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொண்டால் மாணவர்களுக்கு இதனால தமிழக மாணவர்களுக்கு என்ன பயன் சார்? இந்தியா முழுக்க ஒரே மாதிரியான முறையில் பாடம் சொல்லி கொடுக்கப்படும். பாடம் திட்டம் இல்லை, பாடம். ஒரு கல்வி என்பது எப்படி உருவாக வேண்டும், அதன் பின்னர் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இப்போ அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி இருக்கிறது. இந்தியா முழுமையும் வளர்ச்சி பெறும், ஒரே மாதிரியான வளர்ச்சி பெறும். அது யாருக்கு நல்லது? நமக்கு தான் நல்லது. லஞ்சம் ஊழல் முற்றிலும் ஒரு அறவே ஒழிக்கப்படும். நேரடியாக குழந்தைகள் பயன்பெறுவர். இதை நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் இன்றைக்கி இருக்கிற இப்போ நீங்கள் இந்த சத்துணவு திட்டம் வருது பாருங்கள், அது கூட யார் உங்களுக்கு காசு கொடுக்குறாங்க? மாநில அரசாக கொடுக்குது, மத்திய அரசு. அப்புறமா நிறைய விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, மிக்க நன்றி. நன்றி. தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம், ராஜ்மஹால் மதுரை.